அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், பழுதிக்கு உப்பு சால்ட் போடணும். சால்ட்டு போட்டு பழுதி காலை உணவு வாங்க அனைவரும் சாப்பிட்லாம். பழுதிக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. உப்பு இன்னும் சால்ட்டு கொஞ்சம் போடணும். போட்டால் தான் அது பாருங்கள். தொட்டுக்க கத்திரிக்காய், நல்ல அருமையான சாப்பாடு. காலை உணவு, ஏழைக்கு ஏற்ற சாப்பாடு. பழுதி அனைவரும் பழுதி சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம், எந்த நோயும் நாடாது. நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு தான் கரைக்கக்கூடியது. இந்த பழுதி நீராக தண்ணி குடித்தா அவ்வளோ நல்லது. பாருங்கள், ஏழைக்கு ஏற்ற உணவு. இரவு மீற சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருந்தா அதுதான் பழுதின்னு சொல்லுவாங்க. பழுதி அன்றாடம் நம்ம சாப்பிட்லாம். இருக்குப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க கிடையாது, எல்லாம் சாப்பிடக்கூடியது தான் உணவு. பழுதி சாப்பிடுங்க. எந்த நோயும் நம்மக்கிட்ட நாடாது. உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், செரிமானமும் கரெக்டாக இருக்கும். இந்த பழுதி கூட அந்த நீராக தண்ணி கூட கொஞ்சம் மோர் கலந்து சாப்பிட்டா அதோட ரொம்ப உடம்பு குளிர்ச்சி. எல்லாம் சாப்பிடுங்க பழுதி. நான் எப்பயுமே பழுதி தான் சாப்பிடுவேன். காலை உணவு. வயலில் வேலை செஞ்சாலும் சரி, வயல்லேருந்து வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் சரி, நம்மளுக்கு பழுதி தான். என்னடா இது பழுதி சாப்பிட்றான்னு தப்பாக நினைக்காதீங்க. நம்ம உடம்புக்கு, நம்ம உழைக்கிற உழைப்புக்கு பழுதி தான் லாக்கி. மீதி எந்த சாப்பாடும் சரி வராது. காலை உணவு பழுதி தான். நீராக தண்ணி குடிப்போம். அந்த பாருங்கள், எத்தனை பேர் பழுதி சாப்பிடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோவுக்கு என்னுடைய சேனல் நெல். என்னுடைய சேனலுக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். நான் ஒரு விவசாயி, ஒரு கூலி தொழிலாளி தான். நான் ஒன்றும் ரொம்ப பணக்காரன் கிடையாது. இப்போ அந்த சப்பை போட்டு சாப்பிடுவோம். ஓரளவுக்கு கால் கொஞ்சது, அதனால் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கீழே கொஞ்சம் சாப்பிட்றது. அதனால தான் கொஞ்சம் கால் அப்படி வச்சுக்கின்னு சாப்பிட்றது.